நேற்று அயோத்தியில் வந்து கோயில் ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இல்லை, மத நம்பிக்கைன்றது தனிநபரோட விருப்பு தான் அது. எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கவர்கள் அதை அந்த நம்பிக்கையோடு அதில் செல்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக தான் எங்கள் காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. ஆனால் அவருடைய தனிநபர்கள் அவர்களுடைய வழிபாட்டை எப்படி வேணுமாலும் அவருடைய விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம். இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு நேரம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முழு தயாரில் இருக்கிறோம். முழு தயார் மட்டுமல்ல, எங்கள் கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் கூட்டணி புது கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கும் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறப்போகிறது. தமிழ்நாடு அரசு பொறுத்தளவுக்கு மத்திய அரசு தொடர்ந்து நிதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அது உண்மைதான். அது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு ₹1 வரி கட்டினோம்னா நமக்கு மீண்டும் வருகின்ற பணம் ₹1 கம்மியாக தான் வருது. ஆனால் வட மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்களில் ₹1 வரி கட்டினாங்கன்னா ₹1 மேலே மத்திய சர்க்கார் அவங்களுக்கு பணம் கொடுக்குது. ரெண்டாவது, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, முன்னேறுகின்ற மாநிலங்களை பழிக்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே கல்வியெல்லாம் நல்லா வந்துருச்சு, இனிமேல் கல்விக்கு உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், உங்கள் சுகாதாரம் மற்றவங்களோட பெட்டராக இருக்குது, அதால் கொடுக்க மாட்டோம். இது இந்தியாவுடைய யூனியன், அதாவது இந்திய ஒன்றியத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கிறது. அதையெல்லாம் மைய பிரச்சனையாக வைத்து தான் இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கப் போகிறது. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக 3 வேட்பாளர்கள் வீதம் தேர்வு செஞ்சு பட்டியல் அனுப்புகிறாங்க. நம்ம காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கமிட்டியும் போட்டாச்சு. இப்போ அது மேலிட பொறுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொகுதி பேச்சுவார்த்தை இன்னும் விரைவில் நடக்கும். அதற்கு பின்னர் உத்தேச பட்டியல் எல்லாம் அனுப்புவாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்க முழு தயாராக இருக்கிறோம். 39 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். சார், இப்போ மற்ற கட்சியெல்லாம் தேர்தல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் வேலை ஆரம்பிச்ச மாதிரி இல்லவே கிடையாது. என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னிடம் இருக்கும் 1870 பூத்துகளிலும் பூத் கமிட்டி அமைத்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கும் அளவுக்கு நாங்கள் சென்று விட்டோம். அதனால நாங்கள் முழு தயாரில் இருக்கிறோம். சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்க இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. கோயில் என்பது தனி மனிதருடைய விருப்பு இருக்கு. கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு நம்ம போகாத கோயிலா? அதனால மக்கள் வாக்களிக்கும் பொழுது அவர்கள் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துதான் வாக்களிப்பார்கள். அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போகிறார். இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள் எதன் மையமாக வைப்பார்கள்? அவர்கள் உழைத்து கட்டும் வரி பணம் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வரவில்லை என்பது ஒரு பெரிய குறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அதையும் அதை வைத்துக் கொண்டுதான் வாக்களிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.